மிக துல்லியமாக கணிக்கப்பட்ட உங்களுடைய ராசி பலன்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நம்ம தமிழ் ஹாரோஸ்கோப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை டச் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷன் வரும், அதை அழுத்திக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோக்கள் உங்களுக்கு வந்து கொண்டே இருக்கும். நாம் என்ன தான் செஞ்சாலும் அது நடக்கிறது தானே நடக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லி கேள்விப்பட்டிருப்பீங்க. இதுதான் தலைவிதி அப்படின்றது. அப்படி தான் கடவுள் எழுதிய தலைவிதி அப்படின்ட்டு ஒவ்வொரு ராசிக்கும் பல நிகழ்வுகள், பல சம்பவங்கள் இதன் மூலமாக அந்த தலைவிதியின் மூலமாக நிர்ணயிக்கப்படுகின்றது. அந்த வகையில் சிம்மம் ராசி மற்றும் கன்னி ராசியில் பிறந்த உங்களுடைய தலைவிதியை கடவுள் எப்படி எழுதியிருக்கிறார், எப்படி நிர்ணயித்திருக்கிறார், இந்த தலை விதியால் உங்களுக்கு என்னவெல்லாம் நிகழப்போகின்றது, எதிர்காலம் எப்படி இருக்கப் போகின்றது, எதை நீங்கள் செய்ய வேண்டும் செய்யக்கூடாது, அனைத்தையும் விட மிக மிக முக்கியமாக பணம் குவிய என்ன செய்ய வேண்டும், உங்களுடைய தலை விதியின்படி பண வருமானம், பண வருவாய் எப்படி இருக்கப் போகின்றது, பணத்தை குவிக்க எந்தெந்த வழிபாடுகளில் ஈடுபட வேண்டும் அப்படின்ற மாதிரியும் பல்வேறு ஆச்சரியமான அதிர்ச்சியான விஷயங்கள் எல்லாத்தையும் தான் இந்த வீடியோவில் நாம் தெளிவாக பார்க்க போகிறோம். அதனால் கடைசி வர பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு எல்லாமே சிறப்பாக புரியும். அதுக்கு முன்னாடி சிம்மம் ராசி, கன்னி ராசி, இந்த இரண்டு ராசியில் நீங்கள் எந்த ராசியில் பிறந்தவங்க அப்படின்றத மறக்காமல் கமெண்டில் பதிவு செய்யுங்க. மிக பெரும் ஒரு ஆச்சரியம் உங்களுக்கு காத்திருக்கின்றது. மறக்காமல் இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள். அப்போதான் அது என்ன அப்படின்றது தெரிய வரும். இதில் முதல்ல நாம் பார்க்க போகிறது சிம்மம் ராசியில் பிறந்த உங்களை பற்றியும், உங்களுடைய தலைவிதி, கடவுள் எழுதிய அந்த தலை விதியை பற்றியும், பணம் குவிய என்ன செய்ய வேண்டும் அப்படின்ற மாதிரியான பல விஷயங்களை பற்றியும் தெளிவாக பார்க்கலாம். தீயாய் வேலை செய்யக்கூடிய சிம்மம் ராசிக்காரர்களாகிய உங்களுடைய ராசி அதிபதி சூரிய பகவான். சூரியனை அதிபதியாக கொண்ட லக்னம் என்பதால் சிம்ம ராசியில் பிறந்த நீங்கள் தலைமை பொறுப்பை வெகு விரைவிலேயே ஏற்க விரும்புவீர்கள். அடிமையாக வேலை செய்வது உங்களுக்கு ஒருபோதும் பிடிக்காது. ஆளுமை கொண்ட சிம்ம ராசிக்காரர்கள் கம்பீரமான தோற்றத்தையும் திடமான புத்தியையும் கொண்டவர் நீங்கள். தனக்கு தீமை செய்தவர்களையும் சிம்ம லக்கணத்தை சேர்ந்த நீங்கள் மறக்கவோ மன்னிக்கவோ மாட்டீர்கள். அதைவிட நம்பிக்கை துரோகம் செய்தவர்களை அறவே ஒதுக்கி வைப்பீர்கள். குடும்பத்திலையும் சரி, சமுதாயத்திலும் சரி, மதிப்பு, மரியாதை இது யாவும் கிடைக்க வேண்டும் என்று நினைப்பீர்கள். சிம்ம ராசியில் பிறந்த நீங்கள் சவாலான காரியங்களையும் பதறாமல் செய்வதில் சிம்ம ராசிக்காரர்களாகிய நீங்கள் வல்லவர்கள் என்றுதான் சொல்ல வேண்டும். வாழ்வின் முற்பகுதிகளை விட பிற்பகுதியில் நல்ல வசதியான வாழ்க்கையை சிம்ம ராசிக்காரர்களாகிய நீங்கள் நிச்சயம் வாழ்வீர்கள். அது எந்த வயசு, ஏன் அப்படின்றத பற்றி போக போக சொல்கிறோம். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா, யாருக்கும் எந்த தொல்லையையும் நீங்கள் கொடுக்க மாட்டீர்கள். சுப நிகழ்ச்சிகளில் பங்கேற்கக்கூடிய வாய்ப்பு கிடைத்தா உடனே சென்று பங்கேற்று உங்களால் முடிந்த உதவிகளையும் செய்வீங்க. உங்களுடைய உள்ளங்கை சிறியதாக இருக்கும், விரல்கள் சற்று சீராக நேராக இருக்கும், கைகளில் மச்சம் இருக்கும், நெற்றி பெரியதாக இருக்கும், கழுத்து, வயிறு, காலில் மச்சம் இருக்கும். உங்களுடைய உடலில் ஆங்காங்கே ஏதேனும் தழும்புகள் இருக்கும், பெருசாக இருக்காது, குறைவாகத்தான் இருக்கும். இப்படி தான் ஆண்டவர் உங்களுடைய தலைவிதியை நிர்ணயித்திருக்கிறார். கடவுள் உங்களுடைய தலைவிதியை எழுதியிருக்கிறார் என்றும் சொல்லியே ஆக வேண்டும். சிம்ம ராசிக்காரர்கள் உங்ககிட்ட பண புழக்கம் மிக சிறப்பாக இருக்கும். எப்போது தேவைப்பட்டாலும் உங்களுக்கு பணம் கிடைத்திடும். உங்கள் கையில் பணம் இல்லைனாலும் யார்கிட்டையாவது போய் கேட்டிங்கன்னா கண்டிப்பாக உங்களை நம்பி கொடுப்பாங்க. நீங்கள் பணத்தை செலவழிக்க பயப்படுபவர்களாக இருப்பீங்க. செலவு ஏற்பட்டாலும் அதை நினைத்து கவலை கொள்வீங்க. பண வரவு உங்களுக்கு சிறப்பாகவே இருந்தாலும் அதற்கு ஏற்ப செலவுகளும் உடனுக்குடன் வந்துவிடும். பணத்தை சேமிப்பது அப்படின்றது உங்களுக்கு முடியாத காரியமாகவே இருக்கும். உங்களுடைய வீட்டில் திருடு போகவும் பொருள் காணாமல் போகவும் நிச்சயம் வாய்ப்பு இருக்கின்றது. பொருட்களை மறந்து வைத்துவிடவும் வாய்ப்பு இருக்கின்றது. நீங்கள் வீட்டில் ஏதேனும் மிருகமோ அல்லது பறவையோ வளர்ப்பது உங்களுக்கு நல்லதாக இருக்கும் என்பது கடவுள் எழுதியிருக்கக்கூடிய விதிகளில் இருக்கின்றது. உங்களுடைய வேலை என்று பார்க்கும்போது எந்த துறையில் நீங்கள் இருந்தாலும் அதிக புகழ் பெறுவீங்க, வெற்றி பெறுவீங்க. புகழ், செல்வாக்கு ஆகியவை பிறந்த நேரத்தை வைத்தே கணக்கிட முடியும்.
உங்களுடைய பிறந்த நேரத்தை வைத்து நீங்கள் உங்களுடைய புகழை எவ்வளவு சீக்கிரத்தில் அடைவீங்க அப்படின்ட்டு சொல்லிடலாம். ஆனால் கடவுள் எழுதிய விதிப்படி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புகழ் கூடிய விரைவிலேயே கிடைக்கும் அப்படின்றது தான் உண்மையிலும் உண்மையான ஒரு விஷயம். சிம்ம ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு காதல் என்பது மகத்துவம் வாய்ந்ததாக இருக்கின்றது. காதலிப்பதையும் காதலிக்கப்படுவதையும் ரொம்பவே விரும்புவீங்க. காதல் திருமணம் செய்யக்கூடிய யோகமும் இருக்கின்றது. உங்களுடைய இதயத்தில் பல விஷயங்கள் இருக்கும். உங்களுடைய மனதில் இருக்கும் காதல் சிறப்பாக இருந்தாலும் நீங்கள் சிறந்த காதலராக இருக்க மாட்டீங்க அப்படின்றதையும் சொல்லியே ஆகணும். ஏன்னா ஒருவரை விட்டுட்டு மற்றொருவரை காதலிக்கும் மனப்பாங்கும் உங்ககிட்ட இருக்கின்றது. காதல் தான் செய்வீங்க அப்படின்னாலும் இப்படியாப்பட்ட காதல் தான் அதிக அளவில் இருக்கும். எது சரி எது தவறு அப்படின்ட்டு தெரிந்திருந்தோம் அதனை திருத்தி கொள்ள மாட்டீங்க. ரொமான்டிக்கான எண்ணம் அதிகம் இருக்கும். சிம்ம ராசி பெண்கள் தங்களுடைய கணவருடன் இனிமையான காதல் வாழ்வை வாழ்வீங்க. சிம்மராசிக்காரர்களாகிய நீங்கள் யாரை வேண்டுமானாலும் தன் பக்கம் கவரம் இயலும். உங்களால் அந்த சக்தி இருக்கின்றது. அவர்களை தங்களது கட்டுப்பாட்டிற்குள்ளும் நீங்கள் வைத்திருக்க முடியும். காதலில் சிம்மராசிக்காரர்கள் திறமையாக செயல்படுவீர்கள் என்று கூட சொல்லலாம். உங்களுடைய திருமண வாழ்க்கை உங்களுடைய எண்ணப்படி நிச்சயம் நடக்கும் என்று கூட சொல்லலாம். சினிமா, பொருட்களை வாங்குதல், அழகான துணிகள், ருசியான உணவு, மற்றவங்ககிட்ட ஆலோசனை கேட்பது, விஞ்ஞான விஷயங்களை பற்றி தெரிந்து கொண்டிருப்பது, விவசாயத்தை பற்றி தெரிந்து கொள்ள ஆர்வம், இதெல்லாம் சிம்ம ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு இருக்கக்கூடிய விருப்பங்கள் என்று தான் சொல்ல வேண்டும். நீங்கள் எந்த காரியத்தை செய்தாலும் அதில் வெற்றி அடைவது நிச்சயம். கனிமம் மற்றும் கல் தொடர்பான வேலைகளில் நீங்கள் லாபம் அடைவீங்க. உங்களுடைய விருப்பத்தையும் தொழிலையும் தனித்தனியாக வச்சிருப்பீங்க. விளையாட்டு கூட உங்களுக்கு நிச்சயம் பிடிக்கும். வழக்கறிஞராக இருந்தால் சிறப்பாக இருக்கும் என்பதுதான் கடவுள் எழுதிய தலை விதியாக இருக்கின்றது. நீங்கள் நல்ல குணமுள்ளவர்களாக இருப்பீங்க. ஒற்றுமை உணர்வு, சக்தியை வெளிப்படுத்துதல், மற்றவர்களுக்கு உதவும் மனப்பாங்கு, இவை யாவும் உங்ககிட்ட இருக்கின்றது. எல்லோரையும் சந்தோஷமாக வைத்திருப்பது, முக தாட்சண்யம் காட்டுவது, உறவினர்கள் மீது அதிக அன்பு காட்டுறது, இதெல்லாம் உங்ககிட்ட இருக்கின்ற குணங்கள், சிறந்த குணங்கள். கடவுள் எழுதிய சிறப்பான தலை விதிகளில் இதுவும் முக்கியமானது. சம்பிரதாயங்களை மதிப்பவர்களாக இருப்பீங்க. எப்போதும் எதிர்கால சிந்தனையுடன் வாழ்பவர்களாக இருப்பீங்க. பல லட்சியங்களை வகுத்து அதன்படி வாழ்வீங்க. மற்றவர்களுக்கு நல்ல ஆலோசனைகளை அளிப்பவராக இருப்பீங்க. பல நண்பர்களை கொண்டவர்களாக, எப்போதும் கம்பீரமாக காணப்படுபவர்களாக சிம்ம ராசியில் பிறந்த நீங்கள் நிச்சயம் இருப்பீர்கள் என்றுதான் சொல்ல வேண்டும். சூரிய பகவானுடைய பார்வை கொண்ட சிம்ம ராசிக்காரர்களுக்கு சிகப்பு மற்றும் சூரியனை சார்ந்த நிறங்கள் அதிர்ஷ்டமானதாகும். இந்த நிறங்களை கொண்ட பொருட்களை உடன் வைத்திருப்பது செல்வ செழிப்போடு வாழ நிச்சயம் உதவும். பணமும் ஏகப்பட்டது குவியும். நட்பு ரீதியாக பார்க்கும்போது சிம்ம ராசிக்காரர்கள் சிறப்பானவர்கள் என்றுதான் சொல்ல வேண்டும். மேஷம், கடகம், மிதுனம், விருச்சகம், கன்னி, தனுசு, மீனம் போன்ற ராசிக்காரர்களுடன் உங்களுக்கு நல்ல நட்பு இருக்கும். கூட்டணியும் சிறப்பாக இருக்கும். துலாம், மகரம், கும்பம் ராசிக்காரர்கள் ஒத்துப்போவாங்க. ஆனால் ரிஷபராசி மட்டும் உங்களுக்கு ஒத்துப்போவாதுன்னு சொல்லியே ஆகணும். அது மட்டுமல்ல, சிம்ம ராசிக்காரர்கள் மற்ற சிம்ம ராசிக்காரர்களுடன் எளிதாக நிச்சயம் ஒத்துப்போவீங்க. நட்பு நல்ல நிலையில் இருக்கும். கும்பராசிக்காரர்களுடன் சிம்ம ராசிக்காரர்கள் திருமணம் செய்தால் அமோகமாக இருக்கலாம். விருச்சக ராசிக்காரர்களுடன் சிம்ம ராசிக்காரர்களுக்கு ஆத்மார்த்தமான உறவு ஏற்படும். நீங்கள் மிகச்சிறந்த நண்பர்களாக இருப்பீங்க. நண்பர்கள்லேயே சிம்ம ராசிக்காரர்கள் நாயகர்களாக இருப்பீங்க. நண்பர்களுக்காக எதையும் செய்பவர்களாக இருப்பீங்க. அவர்களுக்காக எதையும் சகித்து கொள்பவர்களாக நிச்சயம் சிம்ம ராசிக்காரர்களாகிய நீங்கள் இருப்பீர்கள் என்று தான் சொல்ல வேண்டும். இல்லற வாழ்க்கை அப்படின்றது மிக மிக முக்கியமானது. கடவுள் எழுதிய தலை விதியில் சிம்ம ராசிக்காரர்களுக்கு எப்படி எழுதியிருக்கிறார் இல்லற வாழ்க்கை என்று பார்க்கும்போது, உங்களுடைய சிறந்த பண்புக்கு, குணத்திற்கு நல்ல துணை உங்களுக்கு நிச்சயம் அமைவார் என்பதுதான் இறைவன் எழுதிய விதியாக இருக்கின்றது. மன வாழ்க்கை சிறப்பாக அமைந்தாலுமே அடிக்கடி கணவன் மனைவிக்குள்ளார கருத்து வேறுபாடுகள் வந்துதான் செல்லும். திருமண தோஷம் இருக்கவும் வாய்ப்பு இருக்கின்றது, பார்த்து கொள்ளுங்கள். சிம்ம ராசிக்காரர்களாகிய நீங்கள் பழகுவதற்கு சற்று கடினமானவர்களாக இருந்தாலும்
பழகிட்டா எளிமையானவர்களாக இருக்கும். மற்றவர்களுக்கு எளிதில் கோபம் வந்துடும். கோபம் வந்தால் எந்த எல்லைக்கும் போவீங்க. பிரியமானவர்களிடம் அதிகமாக கோபப்படுவீங்க. கோபத்தை குறைத்தா மன வாழ்க்கை சிறப்பாக அமையும் அப்படின்றது அந்த ஆண்டவன் எழுதிய தலை விதியாக இருக்கின்றது என்று தான் சொல்ல வேண்டும். சிம்ம ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு மாணிக்கம் அதிர்ஷ்ட கல்லாக இருக்கின்றது. திங்கட்கிழமையன்று தங்கத்தில் மாணிக்கம் பதித்த மோதிரத்தை அணிந்தால் ஏகப்பட்ட செல்வ வளங்கள் உங்கள் காலடியில் வந்து குவியும் என்றே சொல்ல வேண்டும். எதை படித்தாலும் அதில் முதல் மாணவராக இருப்பவர் சிம்ம ராசியில் பிறந்த நீங்கள் தான். ஒரு சிலருடைய படிப்பு உங்களுடைய ஜாதக அமைப்பு படி மாறும். மருத்துவம், குழந்தைகளுக்கான மருத்துவம், இதய நோய் நிபுணர், இலக்கியம், பத்திரிகை, அரசியல், ஜோதிடம், வியாபாரம், விவசாயம் இதெல்லாம் உங்களுக்கு லாபம் தருவதாக நிச்சயம் அமையும் என்று தான் சொல்ல வேண்டும். தாயின் மீது பற்றற்ற பாசம் வைத்திருப்பவர் தான் சிம்ம ராசியில் பிறந்த நீங்கள். சிவனை வழிபடும் உங்களுடைய அனைத்து சுக துக்கமும் நொடி பொழுதில் முடியும். சிவனை நீங்கள் எப்போதும் வழிபட்டு கொண்டே இருங்க. குடும்பத்திற்காக அனைத்தையும் தியாகம் செய்பவர்களாக இருக்கீங்க. ஆனால் உங்களுக்கு உங்களுடைய சகோதர சகோதரிகள் மீது பெருசாக அக்கறை இருக்காது. மூத்தவர் ஒருவருடைய இழப்பால் அவருடைய சொத்துக்கள் உங்களை அடையும் வாய்ப்பு இருக்கின்றது. பயணத்தின் போது ஏதேனும் சில பிரச்சனைகள் நேரிடவும் வாய்ப்பு இருக்கின்றது. சிம்ம ராசிக்காரருடைய தந்தைக்கும் பார்த்தீங்கன்னா உடல் நிலையில் சில பாதிப்புகள் ஏற்படலாம். ஆகையால் இதில் கொஞ்சம் கவனமாக இருப்பதும் மிக மிக அவசியமான ஒன்றாக இருக்கின்றது. உங்களுடைய சிம்ம ராசிக்கு 1, 4 இது அதிர்ஷ்ட எண்களாக இருக்கும். 1இன் கூட்டு எண்களும் 4இன் கூட்டு எண்களும் கூட அதிர்ஷ்ட எண்கள். இதெல்லாம் மிக பெருமளவில் பணம் குவிய நிச்சயம் உதவும். அதாவது இது எப்படி உதவும் அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா, ஏதேனும் மிக பெரும் அளவில் வருமானம் வரக்கூடிய ஒரு இடத்துல 1ஆம் நம்பர், 2ஆம் நம்பர், 3ஆம் நம்பர் அந்த மாதிரி இருக்குது பார்த்தீங்களா, அந்த வகையில் பெரிய அளவில் பணம் குவிக்க இது நிச்சயம் உதவும் என்று தான் சொல்ல வேண்டும். சிம்ம ராசி ஆண்கள் எந்த கஷ்டத்தையும் தங்களுக்குள்ளேயே வைத்து கொள்வீங்க. எதிர்காலத்தை நினைத்து அதிகம் கவலை கொள்வீங்க. சூரியனுடைய பார்வை இருப்பதால் உங்களுக்கு அதிக கோபம் வருகின்றது. பிடிவாதம், பேராசை உங்களுடைய கெட்ட குணங்களாக இருக்குது. உபாயம், புதன்கிழமையில் விரதம் இருந்தால் மிக பெரும் அளவில் நன்மை அடையலாம். மகம் நட்சத்திரம், பூரம் நட்சத்திரம், உத்திரம் நட்சத்திரம் இதில் பிறந்தவர்கள் தான் சிம்ம ராசிக்காரர்கள் என்று அழைக்கப்படுறீங்க. சிம்ம ராசிக்காரர்கள் சிங்கத்தை அடையாளமாக கொண்டவங்க அப்படின்றதுனால சிங்கத்தை போலவே எதிலும் துணிந்து செயல்படுவீங்க. பேச்சிலும் நடவடிக்கையிலையும் ஒருவித வீரம், கம்பீரம் இருக்கும். அழகாக அறிவாக இருப்பீங்க. எல்லா விஷயங்கள்லையும் அதிகம் கோபப்படுபவர்களாகவும் இருப்பீங்க. உங்களுக்கு முன்கோபம் அதிகமாக இருக்கும். நீங்கள் ஒரு விஷயத்தை முடிவு எடுத்தீங்க அப்படின்னா அதை நடத்தி காட்ட வேண்டும் என்று செயல்படுவீங்க. அதாவது எந்த விஷயத்திலையும் முன்வைத்த காலை பின் வைக்கக்கூடாது அப்படின்ட்டு நினைப்பீங்க. இப்படி தான் கடவுள் எழுதிய தலைவிதி இருக்கின்றது. இந்த சிம்மராசிக்காரர்களாகிய நீங்கள் சிந்தனை, செயல், சொல் போன்ற எல்லா விஷயங்கள்லையும் வேகமாக இருப்பீங்க. உங்களுக்கு யாரும் ஏதும் குறைகள் சொன்னாலும் துரோகம் செய்தாலும் பிடிக்கவே பிடிக்காது. நீங்கள் எதிரிகளை கூட மன்னிப்பீங்க, ஆனால் துரோகிகளை மன்னிக்கவே மாட்டீங்க. உணவு பழக்க வழக்கங்களை பொறுத்த வரைக்கும் சூடாக இருக்கணும், சுவையாக இருக்கணும் அப்படின்ட்டு நினைப்பீங்க. உணவுகளை அதிகமாக சாப்பிட வேண்டும் அப்படின்ட்டு நினைப்பீங்க. அழகான வட்டமான முகத்தையும் அழகான கண்களையும் உடலுக்கு தகுந்த உயரத்தையும் கொண்டிருப்பீங்க. படித்த படிப்பிற்கு தகுந்த வேலைகளில் பெரும்பாலும் இருக்க மாட்டீங்க. ஆனால் நீங்கள் பணம் சம்பாதிப்பதில் கெட்டிக்காரர்கள். பெரும்பாலும் அன்பு, மரியாதை, பணிவு போன்றவற்றால் பெரியவர்களிடம் மரியாதையோடு நடந்து கொள்வீங்க. யாரிடமும் கடன் வாங்குவது அப்படின்றது உங்களுக்கு பிடிக்காத விஷயம். உங்களிடம் வேலை சொல்வதற்கு மிரட்டி வாங்குவதை விட அன்பாக சொன்னால் செஞ்சிடலாம். நிகழ்காலத்தில் கவனம் செலுத்துவதை விட எதிர்காலத்தில் கவனம் செலுத்தும் திறமை உடையவர்களாக இருக்கீங்க. உங்களுடைய விடாமுயற்சிகளுடன் நீங்கள் எடுக்கின்ற முயற்சி அனைத்திலும் வெற்றி பெற வேண்டுமென்றால் தன்னம்பிக்கை ஒன்றுதான் முக்கியம் என்று தெரிந்து கொண்டு அதற்கேற்றார் போல செயல்பட்டு வெற்றி அடைவீங்க. சிம்மம் ராசிக்காரர்கள் தொட்டதெல்லாம் துலங்கும் வகையை சேர்ந்தவங்க. அந்த ராசியை சேர்ந்தவங்க நீங்கள். எல்லாம் நன்மையில் முடிந்தாலும் எல்லாம் சிறப்பாக இருந்தாலும் ஏகப்பட்ட கஷ்டங்கள், சோதனைகள் சில நேரத்தில் வரதான் செய்கின்றது. அந்த மாதிரியான நேரத்தில் ஆண்டவன் எழுதிய தலை விதிகளில்
நீங்கள் செய்ய வேண்டியது தெய்வ வழிபாடும் ஆன்மீக வழிபாடும். மிக மிக முக்கியமாக பணம் குவிய வேண்டும், கோடீஸ்வரர் ஆக வேண்டும் என்றால் உங்களுடைய முயற்சி, திறமை இதையும் தாண்டி அதிர்ஷ்டமும் அதிகம் தேவைப்படுகின்றது. பணம் குவிய இறை வழிபாடும் ஆன்மீக வழிபாடும் அவசியமாகின்றது. அந்த வகையில் திருப்பதி வெங்கடேச பெருமாளை வருடத்தில் ஒரு முறை சென்று தரிசித்து வந்தால் ஏகப்பட்ட பணம் நிச்சயம் குவியும் என்றுதான் சொல்ல வேண்டும். இரண்டாவதாக திருச்செந்தூர் முருகப்பெருமான். திருச்செந்தூர் முருகப்பெருமானை வணங்கினாலும் உங்களுடைய வாழ்வில் சீரும் சிறப்போடும் செல்வ செழிப்போடும் சுகபோக ஒரு வாழ்க்கையை நிச்சயம் வாழலாம். மூன்றாவதாக மதுரை மீனாட்சி அம்மனை தரிசித்து வந்தால் உங்களுடைய அனைத்து பிரச்சனைகளும் விலகி கடன் தொல்லைகள் நீங்கி நீங்கள் மற்றவர்களுக்கு கடன் கொடுக்கக்கூடிய அளவிற்கு வளர்ந்து விடுவீங்க. இது மூன்று திருத்தலமே உங்களுடைய வாழ்வில் முன்னேற்றத்தையும் மிக பெரும் அதிர்ஷ்டத்தையும் கொடுக்கக்கூடிய திருத்தலம் என்று தான் சொல்ல வேண்டும். சிம்ம ராசிக்காரர்களாகிய நீங்கள் யார், எப்படிப்பட்டவங்க, உங்களுடைய குடும்பம் எப்படி இருக்கும், தொழில் எப்படி இருக்கும், திருமண வாழ்க்கை எப்படி இருக்கும் அப்படின்ற மாதிரியான பல விஷயங்களை பற்றி, உங்களுடைய தலை விதியை பற்றி, கடவுள் எழுதிய அந்த தலை விதியை பற்றி தெரிந்து கொண்டிருப்பீங்க. மிக முக்கியமாக பணம் குவிய என்ன செய்ய வேண்டும், எந்த திருத்தலத்திற்கு செல்ல வேண்டும் அப்படின்ட்டு அனைத்தையும் தெரிந்து கொண்டு சிறப்பான ஒரு வாழ்வை அமைத்து கொள்ள வாழ்த்துக்கள். சிம்மம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு கடவுள் எழுதிய இந்த தலை விதிகளில் ஏதேனும் சந்தேகங்கள் இருந்தால் கமெண்ட்டில் பதிவு செய்யுங்க. மறக்காமல் இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். சிம்ம ராசிக்காரர்கள் சிறப்பான ஒரு வாழ்வை வாழ கடவுள் எழுதிய தலை விதி என்னதான் என்று தெரிந்து கொள்ள இது கண்டிப்பாக உதவும். அடுத்ததாக கன்னி ராசியில் பிறந்த உங்களை பற்றியும் உங்களுடைய குடும்பம், தொழில், வாழ்க்கை எப்படி இருக்கும், எதிர்காலம் எப்படி அமையும், உங்களுடைய தலை விதியை கடவுள் எப்படி எழுதியிருக்கிறார் அப்படின்றத பற்றியும், பணம் குவிய மிக முக்கியமாக பணம் குவிய என்ன செய்ய வேண்டும் அப்படின்னுட்டும் பல விஷயங்களை பற்றியும் தெளிவாக பார்க்கலாம். ஒரு ராசி என்று எடுத்துக்கொண்டாலே நட்சத்திரங்கள் தான் முக்கிய பங்கு வகிக்கின்றது. எந்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்க என்பதை வைத்து தான் தலைவிதியும் நிர்ணயிக்கப்படுகின்றது. அந்த வகையில் கன்னி ராசிக்காரர்களாகிய உங்களுடைய நட்சத்திரங்கள் என்று பார்க்கும்போது உத்திரம் நட்சத்திரத்தினுடைய 2, 3, 4 பாதங்களும், அஸ்தம் நட்சத்திரத்தினுடைய 1, 2, சித்திரை நட்சத்திரத்தினுடைய 1, 2 பாதங்களும் உங்களுடைய கன்னி ராசியில் வருகின்றது. இந்த நட்சத்திரத்தில் பிறந்த நீங்கள் தான் கன்னி ராசிக்காரர்கள். உங்களுடைய கன்னி ராசியின் அதிபதி புதன் பகவான். புதன் பகவான் உங்களுடைய கன்னி ராசிக்கு அதிபதியாக இருப்பதால் பல சிறப்பான சம்பவங்கள் உங்களுடைய தலை விதியாக கடவுள் எழுதியிருக்கின்றார். உங்களுடைய விரல்கள் குட்டையாக இருக்கும், அதாவது பெருசாக நீண்டு இருக்காது, ரொம்ப குட்டையாகவும் இருக்காது, சற்று குட்டையாக இருப்பது போல் இருக்கும். கையில் உள்ள ரேகைகளும் மற்றவர்களை விட அதிகமாக இருக்கும். உங்களுடைய முதுகில், கழுத்தில், தோள்பட்டையில் நிச்சயம் மச்சம் இருக்கும் என்று தான் சொல்ல வேண்டும். நீங்கள் யார், எப்படிப்பட்டவர் அப்படின்றத தெரிந்து கொள்வதற்கு முன்னாடி நீங்கள் ஒரு சிறப்பானவர், சிறந்த குணநலன்களை கொண்டவர் அப்படின்றது தான் எழுதப்பட்ட விதியாக இருக்கின்றது. பண விஷயத்தில் ரொம்பவே சிக்கனமாக இருப்பவர்களாக இருப்பீங்க. பணத்தினுடைய மகத்துவத்தை நன்றாக புரிந்து வச்சிருப்பீங்க. ஏன்னா பணத்தால் ரொம்ப கஷ்டப்பட்டீங்க அப்படின்றதுனால தான் பணத்தை பற்றி ரொம்பவே புரிந்து கொண்டிருப்பீங்க. பாதுகாத்து வைத்து கொள்ள வேண்டும் பணத்தை அப்படின்ற விருப்பம் அதிகமாக இருக்கும். மனை வாங்கும் விஷயத்தில் பணம் செலவழித்தால் வெற்றி பெறுவீங்க. நினைத்ததை ஆலோசிப்பீங்க. எல்லா பொருட்களையும் தானே இஷ்டப்பட்டு வாங்க வேண்டும் அப்படின்ட்டு நினைப்பவராக தலை விதியில் ஆண்டவன் எழுதியிருக்கின்றார். எந்த துறையிலையும் வெற்றி பெறுபவர்களாக இருக்கீங்க. உங்களுடைய ஜாதகத்தை பொறுத்து பல விஷயங்களை சொல்லலாம். கடவுள் எழுதிய அந்த தலை எழுத்தை வைத்தும் பல விஷயங்களை சொல்லலாம். ஆசிரியராக இருப்பீங்க, செய்தியாளராக இருப்பீங்க. விவசாயத்துறை உங்களுக்கு சிறப்பாக இருக்கும். பணத்துடைய அருமையும் முக்கியத்துவத்தையும் புரிந்தவர்கள் என்பதால் சிக்கனமாக இருக்க ஆசைப்படுவீங்க. எந்த ஒரு வேலையையும் குறிப்பிட்ட நேரத்தில் சாமர்த்தியமாக முடிப்பீங்க. கன்னிராசிக்காரர்களாகிய நீங்கள் அன்பு மட்டும் இல்லாமல் கடமை உணர்வும் கொண்டவர்களாக இருக்கீங்க. காதலையும் அன்பையும் யோசித்து செயல்படுபவர்களாக இருக்கீங்க. காதலையும் அன்பையும் உடலால் இல்லாமல் மனதளவில் நினைப்பவர்களாக இருக்கீங்க. நீங்கள் கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் விருப்பமுடையவர்கள். கன்னிராசிக்காரர்களாகிய நீங்கள் நல்ல குணம், நல்ல மனமுடையவர்,
லட்சியத்தை கடைபிடிப்பவர். உங்களுக்கு அன்பு சந்தோஷத்தை கொடுக்கும். மற்றவர்களை சந்தோஷமாக வைத்திருப்பதில் சந்தோஷம் அடைவீங்க. சங்கீதத்திலையும் புகைப்படத் துறையிலையும் சிறந்தவர்களாக இருப்பீங்க. படிப்பில் ஆர்வம் இருக்கும். நீங்கள் விழிப்புணர்வோடும் கவனிப்போடும் இருப்பதனால எழுத்தாளர்களாகவும் ஆவீங்க. கன்னிராசிக்காரர்கள் உதவி செய்யும் குணம் கொண்டவர்கள். வழக்கறிஞர், மருத்துவர், செய்தி வாசிப்பவர், இந்த துறைகள் உங்களுக்கு சிறப்பாக இருக்கும். கஷ்ட நேரத்திலையும் உதவி செய்து மகிழ்ச்சி அடைவீங்க மற்றவர்களுக்காக. நூலக பணியிலையும் யோகத்திலையும் யோகாவிலையும் ஈடுபடுவீங்க. இது எல்லாத்துலேயும் யோகம் இருக்கின்றது. உங்களுக்கு வேலை செய்யும் உணர்வு அதிகம் இருக்கின்றது. யாரிடமும் கைகட்டி வேலை செய்வது உங்களுக்கு பிடிக்காததாக இருக்கின்றது. சதா சர்வகாலமும் உழைத்து கொண்டிருப்பவர்களாக இருப்பீங்க. சவால்களையும் போராட்டங்களையும் ரசித்து எதிர்கொள்ளும் மனப்பக்குவம் கொண்டவர்கள், மனப்போக்கு கொண்டவர்கள். சொன்ன சொல்லை காப்பாற்றுவதில் தொழிலில் நீங்கள் விருத்தி அடைந்து மிக பெரும் முன்னேற்றத்தை காண்பீங்க. சொந்த சொல்லை காப்பாற்றுவதால் தெளிவாக முடிவை எடுக்கக்கூடியவர்களாக நீங்கள் இருக்கின்றீர்கள். உங்களுடைய குணம் சிறந்த குணம், அன்பான குணம், பண்பான குணம் என்பதால் உங்களை மற்றவர்கள் அன்போடு பண்போடு கவனித்து கொள்வாங்க. சின்ன சின்ன விஷயங்களை கூட பெருசாக எடுத்துக்கொள்வீங்க. அன்பை மிக பெரும் அளவில் வெளிப்படுத்துவீங்க. சற்று முன்கோபம் உங்களுக்கு இருக்கின்றது. பழைய பொருட்களுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுப்பவர்களாக இருக்கீங்க. ஒரு காரியத்தை எடுத்தால் அதை சீராக முடிப்பவர்களாக இருக்கீங்க. கன்னிராசிக்காரர்களாகிய உங்களுக்கு பச்சை, ஆரஞ்சு, வெள்ளை நிறம் அதிர்ஷ்டமானது. இந்த நிறத்தில் உள்ள ஆடைகள் அணிந்து கொண்டால் மனதில் அமைதி இருக்கும். பாக்கெட்டில் பணம் இருக்கும். பச்சை கலர் துண்டு பாக்கெட்டில் வச்சுருந்தீங்கன்னா லாபம் இருக்கும். உங்களுடைய உடையில் பச்சை, மஞ்சள் கலந்திருந்தால் நீங்கள் மிக பெரும் அளவில் யோகக்காரராக நிச்சயம் மாறுவீர்கள் என்றும் சொல்லியே ஆக வேண்டும். விருச்சகம், ரிஷபம், மகரம் இந்த ராசிக்காரர்கள் உங்களுக்கு சிறப்பானவர்களாக இருப்பாங்க. மீன ராசியும் உங்களுக்கு சிறப்பானவர்களாக இருப்பாங்க. ஆனால் மற்ற ராசிக்காரர்கள் உங்களுக்கு எதிரிகளாக இருப்பாங்க. கன்னி ராசிக்காரர்கள், கும்பராசி மற்றும் மேஷராசி இந்த 2 ராசியும் உங்களுக்கு பிடிக்காது. அவங்களுக்கும் உங்களை பெருசாக பிடிக்காது. மற்ற ராசிகளிடையே சராசரியாக பழகும் கன்னிராசிக்காரர்கள் கன்னிராசிக்காரர்களிடையே பழகும்போது மட்டும் சற்று ஏற்றத்தாழ்வோடு இருக்கும். இதெல்லாம் உங்களுக்கு தெரியாது, இவங்க கன்னிராசியா இவங்க சிம்ம ராசியா அப்படின்றதெல்லாம். ஆனால் இதுதான் உங்களுடைய தலையில் கடவுள் எழுதிய விதியாக இருக்கின்றது. மகர ராசியும் விருச்சிக ராசி உள்ள மணமகனோ மணமகளோ உங்களுக்கு சிறப்பாக இருக்கும். உங்களுடைய வாரிசு அறிவாளியாக இருக்கும். நீங்கள் கூட்டு குடும்பத்தில் தான் இருப்பீங்க. ஆனாலும் வெளியில் தான் மதிப்பு அதிகம் இருக்கும். குடும்பம் பிரிவதை ஏற்க மாட்டீங்க. அரசியலில் ஈடுபாடு இருக்கக்கூடியவர்களாக இருப்பீங்க. எவ்வளவு கஷ்டங்கள் வந்தாலும் தாங்கிக் கொள்வீங்க. அக்கம் பக்கம் உள்ளவர்கள் தொந்தரவு செய்வார்கள். குடும்பத்திற்காக அக்கறை காட்டுபவர்கள் யார் அப்படின்றத புரிந்து கொண்டு அவங்கக்கிட்ட பழகுவீங்க. சந்தோஷமாக அனைவரையும் வைத்து கொள்ள ஆசைப்படுவீங்க. உங்களுக்கு எந்த கஷ்டம் வந்தாலும் மற்றவர்களுக்கு நன்மையே செய்ய வேண்டும் என்ற எண்ணம் இருக்கின்றது. இதுதான் கடவுள் எழுதிய தலை விதியாகவும் இருக்கின்றது. ஆனாலும் உங்களுக்கு குடும்பத்தில் மதிப்பு பெருசாக இருக்காது. இருந்தாலும் தன்னுடைய கடமையை செய்பவர்கள் நீங்கள். அண்ணன், தம்பி, நண்பர்கள், உறவினர்கள் இவர்கள் மீது அதிக பாசம் வச்சிருப்பீங்க. உங்களுக்கு வீட்டிலையும் சரி வெளியிலையும் சரி நிச்சயம் உதவிகள் என்பது கிடைக்கத்தான் செய்யும். உங்களுடைய அதிர்ஷ்ட எண் என்று பார்க்கும்போது 5 உங்களுடைய அதிர்ஷ்ட எண்ணாக இருக்கின்றது. இதை தவிர 14, 23, 32, 41, 50, 59, 68 இதுவும் அதிர்ஷ்ட எண்கள் தான். இதை தவிர்த்து 1, 4, 6, 7 இவையும் அதிர்ஷ்ட எண்கள். மிக முக்கியமாக அதிர்ஷ்ட எண்கள் என்று இருக்கும்போது அதிர்ஷ்டம் இல்லாத எண்களும் இருக்கத்தான செய்யும். அதன்படி 2, 3, 8, 9 இந்த 4 எண்களும் உங்களுக்கு அதிர்ஷ்டம் இல்லாத எண்களாக இருக்கின்றது. ஆகையால் இந்த எண்கள் நீங்கள் தவிர்த்து விட வேண்டும் எந்த ஒரு விஷயத்திலையும். அப்போ தான் மிக பெருமளவில் பணம் செல்வாக்கு இதெல்லாம் உங்களுக்கு வந்து சேரும். உங்களுடைய பலவீனம் என்று பார்க்கும்போது அதிக சுயநலவாதியாக இருப்பீங்க. இது ஒரு பெரிய பலவீனமாக உங்களுக்கு இருக்கின்றது. மற்றவர்களுடைய ஆலோசனையை கேட்க மாட்டீங்க. அதனால் நஷ்டம் ஏற்படும்.
உங்களுக்கு மற்றவர்களை கேலி செய்வதில் விருப்பம் அதிகம் இருக்குது. கேலி செஞ்சு சந்தோஷம் அடைவீங்க. இதுவும் பெரிய பலவீனமாக அந்த கடவுள் உங்களுடைய தலை விதியில் எழுதி வைத்திருக்கின்றார். இதையெல்லாம் தெரிந்து கொண்டு மாற்றி அமைத்து கொள்ளலாம் நிச்சயம். நீங்கள் ஒரு விஷயத்தை அதிகமாக பேசுவதால் மற்றவர்கள் அதிகமாக உங்களை பார்த்து சிரிப்பாங்க. ஒரு விஷயத்தை பற்றி தெரிந்து கொள்ள அவசரப்படுவீங்க. இதுவும் மிக பெரும் பலவீனம். இதனால் ஆபத்தில் சிக்கிக்கொள்வீங்க. ஒரு விஷயத்தை பற்றி நீங்கள் ஆர்வம் காட்டினா கண்டிப்பாக வெற்றி பெற முடியும். ஆனால் அந்த விஷயத்தை பற்றியே திரும்ப திரும்ப பேசினா தோல்வி தான் அடைவீங்க. ராமர், கிருஷ்ணர், கணபதி, இஷ்ட தெய்வங்களின் பெயரை சொல்லி பிரார்த்தனை செய்தால் மிக பெரும் அளவில் லாபம் குவியும். இந்த 3 ராமர், கிருஷ்ணர், கணபதி இந்த பெயர்களை சொல்லி பிரார்த்தனை செய்தாலும் உங்களுக்கு பணம் குவிவதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றது. பணத்திற்காக லட்சுமி தேவியை பிரார்த்தனையும் செய்ய வேண்டும். புதன்கிழமை விரதம் இருந்தால் லாபம் கிடைக்கும். நீங்கள் ஓம் பிராம் ப்ரீம் ப்ரோம் சகா என்ற மந்திரத்தை மாதம் ஒரு நாள் 9000 முறை உச்சரிக்க வேண்டும். இது செய்தால் மட்டும் போதும். உங்களுக்கு மிக பெரும் அளவில் செல்வ செழிப்போடு வாழ வாழ்க்கையும் பணம் குவிந்து கொண்டே இருக்கும் என்பதையும் உறுதியாக சொல்லலாம். உங்களுடைய ஆரோக்கியத்தை பற்றி பார்க்கும்போது கடவுள் என்னதான் எழுதியிருக்கிறார் என்று பார்த்தால், நேரம் தவறி சாப்பிடுவதால் வயிறு சம்பந்தப்பட்ட நோய்களால் அவதிப்படுபவர்களாக இருப்பீங்க. உங்களுக்கு பித்தம், இருமல், தும்மல், தோல் வியாதி, காது வலி, தொண்டை வலி, வாயு, அம்மை, மூட்டு வலி, முதுகு வலி, படர்தாமரை இதெல்லாம் வந்து சென்று மிக பெரும் அவதிப்பட்டிருப்பீங்க. உங்களுக்கு முடி நிச்சயம் கருப்பாக இருக்கும். முடி அழகாகவும் இருக்கும். உங்களுக்கு ஏற்படும் தலைவலியால் கண் பார்வை குறையவும் வாய்ப்பு இருக்கின்றது. அதிகமாக யோசித்தால் மூளை பாதிப்படையக்கூடியவர்களாக இருப்பீங்க. ஞாபக சக்தி, ஆஸ்துமா, இரத்த கசிவு, வயிற்று வலி, இருமல் வரவும் அதிக வாய்ப்பு இருக்கின்றது. மனசுக்கு கஷ்டத்தை கொடுக்காமல் இருந்தால் உடல் நலம் நன்றாக இருக்கும் என்பதுதான் உங்களுடைய ராசிக்கு கடவுள் எழுதிய தலைவிதியாக இருக்கின்றது. உடல் பயிற்சி, நடைப்பயிற்சி செய்தால் உடல் நலம் நன்றாக இருக்கும். உடல் நலத்தை நன்றாக கவனிக்க வேண்டும். இதில்தான் நன்மை இருக்கின்றது. பழச்சாறு, காய்கறி கண்டிப்பாக கலந்து கொள்ள வேண்டும். புகைப்பிடித்தல், மாமிசம் இவற்றில் கவனிப்பாக இருக்க வேண்டும். மோர், தயிர் உடல் வளர்ச்சிக்கு ரொம்பவே நல்லது. கன்னிராசிக்காரர்களாகிய உங்களுக்கு வைட்டமின் டி, கால்சியம் இருக்கும் பொருட்களை உணவில் சேர்த்து கொள்ள வேண்டும். சந்தோஷமாகவும் விவேகமாகவும் வாழ்ந்தால் உடல் ஆரோக்கியமாக இருக்கும் என்பதும் ஆண்டவர் கடவுள் எழுதிய விதியாக இருக்கின்றது. உங்களுக்கு புதன்கிழமை அதிர்ஷ்டமான நாள். இந்த நாளில் நீங்கள் மிகவும் சந்தோஷமாக இருப்பீங்க. சனிக்கிழமையும் வெள்ளிக்கிழமையும் சில நல்ல சம்பவங்கள் உங்களுக்கு நிச்சயம் நடக்கும். செவ்வாய்க்கிழமை உங்களுக்கு அதிர்ஷ்டம் இல்லாத நாளாக இருக்கின்றது. பார்த்து நடந்து கொள்ளுங்கள். கன்னிராசிக்காரர்களாகிய நீங்கள் அதிகம் கோபப்படுபவர்கள் என்றுதான் சொல்ல வேண்டும். நீங்கள் எதையும் மறைக்கவே மாட்டீர்கள், மறக்கவும் மாட்டீர்கள். அதிக ஞாபக சக்தியும் இருக்கின்றது. சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி குணங்களையும் மாற்றிக்கொள்வீங்க. கன்னிராசியில் பிறந்த நீங்கள் தனக்கு தான் எல்லாம் தெரியும் என்ற குணங்களை கொண்டிருப்பீங்க. தலைவிதி இப்படி தான் எழுதியிருக்கிறார் கடவுள். ஆன்மீகத்தில் அதிகம் ஆர்வம் இருக்கும். பயணங்கள் செய்வது அப்படின்றது உங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும். மற்றவர்களை வேலை வாங்குவதில் கெட்டிக்காரர்களாக இருப்பீங்க. மாமிச உணவுகளை அதிகம் விரும்பி சாப்பிடுவீங்க. புதிதாக உடை அணிவதை அதிகம் விரும்புவீங்க. உங்களுடைய பேச்சின் மூலமாக எல்லோரையும் கவர்ந்து விடுவீங்க. மற்றவர்கள் செய்யும் தவறுகளை கண்டுபிடித்து திருத்த வேண்டுமென்று நினைப்பீங்க. உங்களின் பேச்சில் அதிக நகைச்சுவை இருக்கும். எப்பொழுதும் சிரித்த முகத்துடன் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் என்று நினைப்பீங்க. நீங்கள் அதிகம் யாரையும் துன்புறுத்த மாட்டீங்க. யாரும் உங்களை ஏமாற்றுவது கடினம் என்று தான் சொல்ல வேண்டும். உங்களுடைய அதிபதி புதன் பகவான் என்பதால் நீங்கள் இயல்பிலேயே பிறப்பிலேயே அழகாக இருப்பீங்க. நடக்கும் பொழுது அதிவேகமாகவும் சுறுசுறுப்பாகவும் இருப்பீங்க. சுகமான வாழ்க்கையை வாழ வேண்டும் என்று நினைப்பீங்க. மற்றவர்களிடம் அன்பாகவும் மரியாதையாகவும் நடந்து கொள்வீங்க. ஒரு செயலை முடிப்பதற்கு அதிகம் திட்டமிடுவீங்க. எந்த ஒரு செயலிலும் நிதானத்துடன் இருப்பீங்க. நீங்கள் நீண்ட ஆயுளை பெற்றவர்களாக இருக்கீங்க. ஆண்டவர் கடவுள் எழுதிய தலைவிதியும் இதுதான். உங்களுடைய தோற்றத்தை வைத்து வயது என்ன என்பது யாருக்கும் தெரியாது. உங்களுக்கு அச்சங்களும் கூச்சங்களும் அதிகமாக இருக்கின்றது என்று தான் சொல்ல வேண்டும். உங்களுடைய அதிர்ஷ்ட தெய்வம் என்று பார்த்தால் ஸ்ரீ விஷ்ணு.
கன்னி ராசிக்காரர்களாகிய நீங்கள் அனைத்திலும் சிறப்பானவர்களாக இருக்கீங்க, அனைத்திலும் கை தேர்ந்தவர்களாக இருக்கீங்க. ஆகையால் எதை செய்தாலும் அதில் ஒரு நியாயம் இருக்க வேண்டும், தர்மம் இருக்க வேண்டும் அப்படின்றது உங்களுடைய எண்ணமாக இருக்கின்றது. கடவுள் உங்களுடைய தலைவிதியை சிறப்பாக எழுதியிருக்கின்றார். உங்களுக்கு சந்தோஷமான ஒரு வாழ்க்கை அமைந்தாலும் சில நேரங்களில் சில பிரச்சனைகள் வரதா செய்யும். அந்த நேரங்களில் நீங்கள் செய்ய வேண்டியது எல்லாம் ஆன்மீக வழிபாடு, இறை வழிபாடு, தெய்வ நம்பிக்கை மட்டும்தான் என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். குலதெய்வ வழிபாடு இன்றியமையாதது. இதை தவிர்த்து நீங்கள் செய்ய வேண்டியது சிவன் வழிபாடு. மிக முக்கியமாக கேதார்நாத்தில் இருக்கின்ற சிவனை வழிபட்டால், உத்தரகாண்ட் மாநிலம் கேதார்நாத்தில் இருக்கின்ற சிவனை வழிபட்டால் உங்களுடைய வாழ்வில் மிக பெரும் செல்வ வளங்களை பெறலாம். பணம் நிச்சயம் குவியும் என்று தான் சொல்ல வேண்டும். சிவ வழிபாடு உங்களுடைய வாழ்க்கையில் மிக பெரும் மாற்றத்தை ஏற்படுத்தும், முன்னேற்றத்தை ஏற்படுத்தும் அப்படின்ட்டு உறுதியாக சொல்லலாம். கன்னி ராசியில் பிறந்த நீங்கள் யார், எப்படிப்பட்டவங்க, குடும்பம் தொழில் எப்படி இருக்கும், பணம் குவிய என்ன செய்ய வேண்டும், எந்த வழிபாட்டை மேற்கொள்ள வேண்டும் அப்படின்ற மாதிரியான பல விஷயங்களை பற்றி தெரிந்து கொண்டிருப்பீங்க. இதன்படி கன்னிராசிக்காரர்களாகிய நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையை சிறப்பாக அமைத்துக்கொள்ள வாழ்த்துக்கள். இதில் உங்களுக்கு ஏதேனும் சந்தேகங்கள் இருந்தால் கமெண்ட்டில் பதிவு செய்யுங்க. மறக்காமல் இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். கன்னிராசிக்காரர்கள் பலரும் பணம் குவிய என்ன செய்யணும், எதை செய்யக்கூடாது, எதையெல்லாம் செய்து வாழ்க்கையில் முன்னேறணும் அப்படின்ற மாதிரியான பல விஷயங்களை பற்றி தெரிந்து கொள்ள இது கண்டிப்பாக உதவும்.